செட்டிநாடு குழுமத்துக்கு சொந்தமான 39 இடங்களில் வருமான வரித்துறையினர் 2வது நாளாக சோதனையில் ஈடுபட்டனர். கடந்த சில மாதங்களாக செட்டிநாடு குழும சொத்துக்கள் தொடர்பாக எம் ராமசாமிக்கும் அவரது வளர்ப்பு மகன் ஐயப்பனுக்கும் இடையே மோதல் நடந்து வருகிறது. இந்நிலையில் புதன்கிழமை செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமான செட்டிநாடு சிமெண்ட்ஸ், ஹெல்த் சிட்டி மருத்துவமனை, கண்ணாடிகள் தயாரிக்க உதவும் சிலிக்காவை தயாரிக்கும் MPF சிலிக்கா நிறுவனம், செட்டிநாடு லாரி, கப்பல் நிறுவனம், ஜவுளி நிறுவனம், வின்பவர் செட்டிநாடு பல்கலை என்று 39 இடங்களில் வருமான வரித்துறையினர் புதன்கிழமை சோதனை நடத்தினர். இதில் தமிழகத்தில் 35 இடங்களிலும், ஆந்திரா மற்றும் மும்பை ஆகிய நகரங்களில் தலா 2 இடங்களில் சோதனை நடந்தது. இந்த சோதனை 2வது நாளாக வியாழனன்றும் தொடர்ந்து நடந்து வருகிறது. கடந்த 6 ஆண்டுகளாக முறையாக வருமான வரி செலுத்தவில்லை என்ற காரணத்தால் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுவரையில் சில ஆவணங்கள் கைப்பற்றி உள்ளதாகவும், வெள்ளிக்கிழமை காலை வரை சோதனை நடக்கும் என்றும் வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர்.